ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போலே போலே இயேசு போலே போலே எந்த நாயிலுமே என் தீரையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போலுமே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து
இயேசு போதுமானவர். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா தேவைகளிலும், எல்லா எதிர்பார்ப்புகளிலும், எல்லா கண்ணீரின் பாதையிலும், கஷ்டத்தின் பாதையிலும் இயேசு ஒருவர் போதுமானவர். ஹல்லேலூயா. இந்த பாடலை ஏற்றுக்கொள்ள ரொம்ப அழகாக ஏற்றுக்கொண்டு இலங்கை தேசத்தில் அவங்க ஒரு போரிலே மாட்டிக்கொண்ட போது எப்படி வெளியே வரணும்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன், அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அவனை அழகாக வெளியே கொண்டு வந்தார். அந்த நேரத்திலே அவர் எழுதின பாடல்தான் இந்த பாடல். என்கிட்டான், எனக்காய் ஜீவன் விட்டவர், எனக்காய் ஜீவன் விட்டவர். ஹல்லேலூயா. எப்போது என் கூட எழுப்ப வல்லவர், ஒவ்வொரு நாளும் என்னை ஒவ்வொரு நிமிஷம் வழி நடத்துவர், சீக்கிரமாய் நீ சந்திக்க வருபவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே,
குறைவுகளெல்லாம் இருமைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைவுகளெல்லாம் இருமைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் உங்க சிங்காசனம் வைத்தீரே, உம்மை பாடுவேன். சிறகுலமாக என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் உங்க சிங்காசனம் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். உயிரிழந்து எடுத்தீரையா, எங்கள் தலைமீது உயர்த்தீரையா. உயிரிழந்து எடுத்தீரையா, எங்கள் தலையை உயர்த்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் உங்க சிங்காசனத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் உங்க சிங்காசனத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். உயிரிழந்து எடுத்தீரையா,
ஸ்தோத்திர பலிகள் இப்படிதான் நம்ம சொல்லுவோம். இந்த பாடலை கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி செலுத்தும்படியாக நான் அந்த ஆண்டவர் இருக்கிறார். இந்த கடைசி ஸ்டான்ஸாக பாடும்போது சிறுமையும் எளிமையுமான என்னையும் கொண்டு எங்கே வச்சாராம்? சிங்காசனத்தில் வைத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மட்டும் உலகத்தில் வராது இருந்தால் நமக்கு அந்த சிங்காசனம் கிடைத்திருக்காது. அல்லேலூயா. இயேசு முழு உலகத்தின் பாவத்தையும் தன் மேல் சுமந்தவராக ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் தன்னையே பலியாக செலுத்தும்படியாக உலக ரட்சகராக ராஜாதி ராஜாவாக மீட்பராக அவனுக்கு வெளிப்பட்டிருக்கிறார். அங்கேதான் சிறுமையும் எளிமையுமான நம்மை இந்த வாழ்க்கையை பார்த்து கொஞ்சம் திருப்பாது. எவ்வளோ சிறுமை, எவ்வளோ எளிமை. அந்த நம்மை கொண்டு போய் சிங்காசனத்தில் வைத்தாராம். அலங்கோலமாக இருந்த என் வாழ்வு ஆகிய செய்த உள்ளே உள்ள அந்த இருதயத்திலே அலங்கோலம் இருக்கக்கூடாது. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கை அலங்காரமாக முடிச்சதை போற்றி பாடுவேன். அல்லேலூயா. எங்கே எடுத்தாலாம்? உருதியிலிருந்து, அல்லேலூயா, சேற்றிலிருந்து, விளையான சேற்றில் நம்மை தூக்கி எடுத்து கண்மலையாக அவங்களுக்கு நம்மை நிலைநிறுத்தி அவரை துதிக்கும் புதிய பாட்டை நம்முடைய வாயிலே தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எவ்வளவு சந்தோஷமாய் உற்சாகமாய் ஒரு வாயை திறந்து நாம் பாட வேண்டும். இன்றைக்கு குருத்தொகை நாளில் இந்த ஸ்டேஜில் போட்டுங்க. ஓசன்னா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? நம்ம பார்த்தீங்களா? ஓசனா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இதை லட்சியம், இதை காப்பாற்றும். அதில் மகிழ்ச்சி, ரெண்டாவது ரட்சிப்பு, மூன்றாவது பாதுகாப்பு. இந்த மூன்றும் இணைந்த ஒரு கம்பைன் வார்த்தை தான் ஓசனா. இந்த ஓசனா என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு காலம் கொஞ்சம் தியானித்து அப்படியே போனேன். இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் போனேன். அந்த ராஜா நடந்து வந்தபோது இந்த கழுதைக்குட்டியை கேட்டால் அந்த கழுதைக்குட்டி வந்தது. என்றைக்குமே நான் அந்த கழுதைக்குட்டி என்ன பண்ணேன்? அந்த அப்சானெல்லாம் போட்டு அதில் ஏறி கொண்டு அந்த முகத்தை எவ்வளோ சந்தோஷம் கொடுத்தாங்க. ஏன்னா தேடி நான் நாளே ராஜாவே ராஜாவாக உலகத்தை ஆளுகை செய்ய போகுது. ரொம்ப சந்தோஷமாக இந்த ஜனங்களும் ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த கழுதையும் சந்தோஷமாக வருகிறது. அவரை சுமந்து கொண்டு ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாக இந்த கௌரி வருகிறார். நமக்கு தெரியும் முடிந்த பிற்பாடு நடக்க போகிற பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் யாருக்கு தெரியும்? இயேசுவாக்கு தெரியும். முன்னாடி அவங்க அவ்வளோ சந்தோஷமாக தன்னை ராஜாவாக வெளிப்படுத்தினாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுநரை காட்டுப்படுகிறார். பெரிய என்று நைட்டு நாமத்து சித்திரங்கள் நடிகள் அவர்பட்ட பாடல்கள் போல் யாரும் பாடவில்லை. வெளிகளும் மறிக்கிறார். மூன்றாம் நாள் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு அவர் ராஜாதி ராஜாவாக பிதாவின் வலது பாசத்து வெற்றி சிறந்ததாக வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. வெற்றி சிறந்த இயேசுவை தான் நாம் பாட வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் அவருக்கு தோல்வியே இல்லை. சாத்தான் நினைத்தா இந்த பேசியை அழைச்சிட்டு அவங்க எல்லாம் முடிஞ்சது. எவ்வளவுமே எனக்கு நான் நினைச்சாங்க. அவங்க ஒன்றும் தெரியாது. தேவன் தம்மை பலத்த சத்தத்தின் வல்லமையினால் இந்த ராஜாவை இயேசுவை எடுத்து போறான். அது தெரிஞ்சது அவன் செஞ்சிட மாட்டான். தெரியாததுனால அந்த சீக்கிரம் அவன் தெரியாததுனால செத்து போயிட்டான். அவங்க அப்படின்னே இயேசுவ பேரை இன்னைக்குலாம் அப்படிதான் இயேசு என்னமோ சொல்றாங்க. அறியாம இன்னும் அதே நிலைமை இன்றைக்கு நம்முடைய இயேசுவே இருக்கு. ஆனால் நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம மீட்கும்படியாக வரப்போகிறார். அப்போ ஒரு ராஜா வருவார்னு சொன்னால் பிரஜைகளாகி நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட வேண்டும், எவ்வளோ ஆர்ப்பரிக்க வேண்டும், எவ்வளோ ஆனந்தமாய் பாட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த எருசலேம் வீதிகளிலே ஒரு சந்தோஷம் 2000 வருஷத்துக்குள்ளதாக இருந்தது. அந்த சந்தோஷத்தை நாம் எடுப்போம். ஆண்டவரோடு கூட சேர்ந்து நாம் மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம். கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1289வது பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லா நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து பாடுவோம். இயேசு ராஜா உண்மையை சொல்கிறார்.
வாய்ஸ் தொடங்குறீங்களா? இந்த பாட்டு தொடங்கு. Ready, 1, 2, 3. Hosanna,
Hosanna, Jayame, Hosanna, Jayame, Hosanna, Jayam Namake, Hosanna, Jayam Namake. யாரும் அந்த குறுக்கோலை அசைத்து பாடுறாங்க கரங்களை அசைத்து ஓசனா ஜெயம் நமக்கு என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவோம். ஓசனா எல்லாரும் கரங்களை அசைத்து எல்லாம் கைவிட்டு அசைத்து ஓசனா ஜெயம் நமக்கு, ஓசனா ஜெயம் நமக்கு, ஓசனா ஜெயம் நமக்கு. ஹalleluya. இஸ்ரவேலின் ராஜா வருகிறார். அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஹalleluya. துதிக்கும் மகிமைக்கும் கனத்துக்கும் எல்லாத்துக்கும் அவர் ஒருவரே பாத்திரர், ஒருவரே ராஜா, அவர் ஒருவரே நம்மை ஆளப் போகிறவர். ராஜாதி ராஜாவுக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்கள். ஹalleluya. He is the King of Kings. He is the Lord of Lords. His name is Jesus, Jesus, Jesus. Oh, He is the King. He is the King of Kings. He is the Lord of Lords. His name is Jesus, 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 Jesus. Oh, He is the King. His name is Jesus. Oh, He is the King. எத்தனை பேர் இயேசுவை ராஜாவாக அக்செப்ட் பண்ணிட்டீங்க? எத்தனை பேர் இயேசுவை ராஜாதி ராஜாவாக வரவேற்க போறீங்க? அவர் இன்றைக்கும் ராஜாவாக தான் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. ராஜா என்று சொல்லும்போது நாம் எல்லாம் அவருடைய பிரச்சனைகள். ஹalleluya. அது மட்டும் நாம சின்ன சின்ன குட்டி குட்டி ராஜாக்கள் தான் வெளிப்பட்ட விஷயம் சொல்லப்பட்டது. அவர் தன் ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் இதனால உண்டான எலெக்ஷன் நடக்குது. எல்லா மாவட்டத்திலையும் ஒரு நபர் போட்டுக்கல. அதே மாதிரி இயேசு ராஜா நம்ம எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி ராஜாக்களாக அவர் ஆளுகை செய்யும்போது நாம் ஆளுகை செய்வோம். எத்தனை பேர் ஆளுகை செய்ய போறீங்க? ஹalleluya. ஆளுகை செய்வோம். நான் சொன்னதெல்லாம் கதையை தட்டி பாடலாம். ஹalleluya. ஏனென்றால் அவர் இப்போதே நாம் ஒரு வாயினாலே கன்வர்ஸ் பண்ணி He is the King of Kings. அவர் சாதாரண மனுஷன் அல்ல. அவர் ஒரு மனிதனாக வந்தார், தெய்வமாக வாழ்ந்தார், உயிரோடு எழுப்பி இன்றைக்கு பரலோகத்தை சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாக அமர்ந்திருக்கிறார். நம்மை மீட்க ரகசியமாக நடத்துகிறார். பகிரங்க வகையிலிருந்து ரகசிய வகையில் நாம் சந்திக்க ஒவ்வொரு நாளும் நம் ராஜாதி ராஜா அவருடைய தேவைகளை சந்திப்பார். இந்த உலகத்திலே எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டோம். கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நிறைய காரியங்கள் க்ளோஸ் ஆகிட்டே வருது. ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் சொல்கிறார் அந்த கவர்மெண்ட்டில் சம்பளத்துலேயே உள்ள ஆணைங்க அந்த சோறுலாம் போட முடியாது. கவர்மெண்ட் இன்னைக்கு அந்த நாளைக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஸோ கவர்மெண்ட்டை யோசித்து பார்க்கும்போது எந்த நாளையும் இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஆகுது. யோசிக்க பார்க்குற கவர்மெண்ட் கூட எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துச்சு. ஆனால் சும்மாவே எல்லாத்தையுமே குளிர்ந்த கவர்மெண்ட் ஆகியிருக்கிறார்கள். நம்முடைய கவர்மெண்ட் இருக்கு, நமக்கு நம்முடைய ராஜாவுடைய கஜானாவிலிருந்து நமக்கு வேண்டிய ₹1 இருந்தாலும் சரி, 10 லட்சமாக இருந்தாலும் சரி, 1 கோடியாக இருந்தாலும் சரி, என்னென்ன தேவை உண்டோ அத்தனையும் நம்முடைய தேவையை சந்திக்க எல்லா சூழ்நிலைகளும் பஞ்ச காலத்திலும் சரி அவர் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து நம்மை கொண்டு செல்வார். எத்தனை பேர் விசுவாசிக்க கரவை கட்டை சொல்லிருக்கீங்களா? ராஜா இருக்கும்போது நமக்கு வரையவில்லை. ஹalleluya. என்ன சொல்ல மாட்டேன், அவரை ராஜா ஏசு ராஜா இருக்கும்போது எந்த குறையும் இல்லை. ஹalleluya. அவரை தேவைகளை சந்திப்பார், அவரை பலப்படுத்துவார், எல்லாவற்றையும் தருவார். ஹalleluya. பாடலாமா அந்த பாட்டு? நாகரிகம் இல்லை சேர்ந்து பாடுவோமா?
He is the King of Kings. He is the God of God. His name is Jesus, 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 Jesus. Oh, He is the King. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Bless the Lord, all the servants of the Lord, who stand by night in the house of the Lord. Lift up your hands in the holy place. Come bless the Lord. Come bless the Lord. நம்ம ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும் அந்த மீட்டிங்கில் பாடிடுறாங்க. இங்கிலீஷ் பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் பைபிளில் நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்படி வரும். ஆனால் இங்கிலீஷ் வேதாங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ வில் பிளஸ் தி ஓ லார்ட், ஐ வில் பிளஸ் தி. யோசிப்பாங்க, நம்ம ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியுமா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம அவரை ஆசீர்வதிக்க அவர் ராஜாதி ராஜாவாக இருப்பதை நாம் பார்த்து அவர் விரும்புகிறார். அப்படின்னாலே இந்த பாடலை நம்ம பாடுங்க. தெரியாட்டா அந்நிய பாஷை பாடு, தெரிஞ்சவங்க இதில் பாடுங்க, தெரியாட்டா மெதுவா அந்நிய பாஷை பாடுங்க. இதுவே இல்லையா அலையா அலையா சரிதாங்க பாடுங்க. அலையா ஒருவராயினும் மௌனமாக இருக்கக்கூடாது. அலையா
ஹalleluya 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 ஹalleluya. Come bless the Lord, all the sons of God. Oh, stand in the house of God. Lift up your hands in the holy place. Come bless the Lord, come bless the Lord. Oh, taste and see that the Lord is good. Oh, taste and see that the Lord is good. Oh, taste and see that the Lord is good. Come bless the Lord, come bless the Lord. He lifted me up from the mighty grave, and set my feet on the rock to stay. He gave a song in the heart to sing, song of praise, song of praise. Aradiko Israjani Yakarathu Nikamuriyare Nankayare Uyashirera Aradiko Israjani ஆண்டவரை சந்தோஷமாக பாவமாக்கி விட்டு கர்த்தருக்காக எழுதி அவர் நாமத்தை பயன்படுத்துகிற கர்த்தருடைய ஆசீர்வாதம். Thank you.
மகிமையான சாட்சியாக வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் யார் உன்னை கனவீனப்படுத்தினாலும், யார் உன்னை கனவீனப்படுத்த நினைத்தாலும், உன்னை பிறர் கனவீனப்படுத்தினாலும், மனவேதனைகள் இருந்தாலும் கலங்காதே, சோர்ந்து போகாதே. நான் கொடுக்கிற வாக்குப்படியாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுகிறேன் என்ற வாக்குப்படி உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உன் குடும்ப வாழ்க்கையிலே, உன் சகல காரியங்களிலேயும் என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். சகல துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரனாகி என்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு பிரச்சனையோடு காணப்பட்ட பொழுதுகாய்க்கு ராஜாவினாலே கனவு காணப்படுது. அல்லேலூயா. அவன் மேல் அநியாயங்களான பொய் குற்றங்கள் மாறி அவன் ஒரு நிரபராதியை விளக்கினான். அவன் இருந்த பதவியிலிருந்து மேலான பதவிக்கு உயர்ந்து போனான். அதுபோல நான் உன்னை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைக்க அழைத்திருக்கிற வாக்குப்படி நீ விசுவாசத்தோடு கூட என்னை ஆராதித்துக் கொண்டிருக்கிறபடியால், என்னை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறபடியால் நான் உண்மையை வைத்து என் பெரிதான குருவை வெளிப்படுத்துவேன். நாம மகிமைப்படும் என்று கர்த்தர் திருவிழாப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் காரியங்கள் என்